மதுரால நடந்த படகு விபத்து. இது வெறும் ஒரு விபத்து மட்டும் இல்லைங்க, இது தடுத்திருக்க வேண்டிய ஒரு பெரிய பேரழிவு. இந்த சோகமான சம்பவம் எப்படி நடந்துச்சு, இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. ஒரு அமைதியான படகு பயணம், சந்தோஷமா போயிட்டு இருந்த அந்த பயணம் அடுத்த சில நொடிகள்ல ஒரு கோரமான சோகமா மாறும்னு அங்கிருந்து யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா மதுரால துரதிருஷ்டவசமா அதுதான் நடந்தது. இந்த ஒரு நிகழ்வு பல குடும்பங்களோட வாழ்க்கைய மொத்தமா மாத்தி போட்டுடுச்சு. பிருந்தாவனத்துக்கு பக்கத்துல ஓடுற யமுனை நதி ஒரு புனிதமான இடம். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள்னு நிறைய பேர் மன அமைதியை தேடி வர்ற இடம் அது. ஆனா அன்னைக்கு அந்த அமைதி ஒரு பெரிய அபய குரலால சிதறி போச்சு. சரி வாங்க, யமுனை நதியில அன்னைக்கு மதியம் உண்மையிலேயே என்னதான் நடந்ததுன்னு முதல்ல பாப்போம். அன்னைக்கு மதியம் மணி சுமார் 3 இருக்கும். பஞ்சாப்ல இருந்து வந்த ஒரு 30 சுற்றுலா பயணிகள் கேசி காட்ல இருந்து ஒரு படகுல தங்களோட பயணத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆழமான பகுதிக்கு போனப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த படகு நேரா போய் ஒரு பாலத்தோட தூண்ல பயங்கரமா மோதுச்சு. மோதன அடுத்த கணமே படகு தலகீழா கவிழ்ந்து அதுல இருந்த அத்தனை பேரும் யமுனை ஆத்து தண்ணிக்குள்ள தூக்கி வீசப்பட்டாங்க. அந்த சில வினாடிகள் அங்க எவ்வளோ பெரிய பீதியும் குழப்பமும் ஏற்பட்டிருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த விபத்தோட உடனடி தாக்கம் ரொம்பவே கொடூரமானது. இதனால ஏற்பட்ட உயிரிழப்புகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கோரமான விபத்துல 10 உயிர்கள் பறிபோனதா அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது வெறும் நம்பர் இல்ல, 10 கனவுகள், 10 குடும்பங்களோட சந்தோஷம் எல்லாமே அந்த யமுனையோட ஆழத்துல மூழ்கி போச்சு. இந்த பெரிய சோகத்துக்கு நடுல மீட்பு குழுவினரோட விடாமுயற்சிக்கு கிடைச்ச ஒரு சின்ன நம்பிக்கையா 16 பேரை உயிருடன் காப்பாத்திருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு 5 பேரை காணோன்னு தகவல்கள் சொல்லுது. அவங்களோட குடும்பங்கள் என்னாச்சுனே தெரியாம ஒரு பதில் கிடைக்குமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் தவிப்போட காத்துட்டு இருக்காங்க. விபத்து நடந்த சில நிமிஷத்திலேயே ஒரு மிகப்பெரிய அவசரமான மீட்பு பணி ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு பக்கம் நேரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இன்னொரு பக்கம் ஆழமான நீரோட்டம். இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடினாங்க மீட்பு குழுவினர். விபத்து நடந்த உடனடியா நம்ம தேசிய பேரிடர் மீட்பு படையான NDRFும் மாநில பேரிடர் மீட்பு படையான SDRFும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. சுமார் 50 முக்குளிப்பவர்கள் ஆத்துக்குள்ள இறங்கி தேடுதல் பணியில ஈடுபட்டாங்க. போலீஸ், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு விரைந்து உயிர் தப்புனவங்கள மருத்துவமனைக்கு அனுப்புற வேலைகளை ஒருங்கிணைச்சாங்க. இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு நாம பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி, இது ஏன் நடந்தது, இதோட ஆணிவேர் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இந்த கேள்வி கண்டிப்பா எழும். ஒரு புனித யாத்திரை எப்படிங்க இவ்ளோ பெரிய பேரழிவுல முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? ஆரம்பகட்ட விசாரணையில சில அதிர்ச்சியான பாதுகாப்பு குறைபாடுகள் வெளியே வந்திருக்கு. அந்த படகுல அதோட கொள்ளளவை விட அதிகமா சுமார் 30 பேரை ஏத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மிக மிக முக்கியமான ஒண்ணு, பயணிகளுக்கு உயிர்காக்கும் கவசங்கள், அதாவது லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுக்கவே இல்ல. அடிப்படை பாதுகாப்பு விதிகள் கூட முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இந்த தவறுகள் மட்டும் நடக்காம இருந்திருந்தா இந்த பேரழிவையே தடுத்திருக்கலாம். இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி தன்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு தேவையான எல்லா உதவிகளும் செய்யப்படும்னு உறுதியளிச்சாரு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் உடனடியா மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட உத்தரவிட்டாரு. இதோட மாநில அரசு பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதாகவும் அறிவிச்சிருக்கு. இந்த ஒரு சம்பவம் மட்டும் தனிப்பட்டதில்ல, இது ஒரு பெரிய பிரச்சனையோட அறிகுறி. அதனால இப்ப நாம பாதுகாப்பை பத்தி பேச வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த மதுரா படகு விபத்து நம்ம சுற்றுலா தலங்கள்ல பாதுகாப்பு விதிமுறைகள் எந்த நிலைமையில இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வியே எழுப்புது. இந்த மாதிரி இடங்கள்ல பாதுகாப்பு விதிகள் சரியா அமல்படுத்தப்படுதா, விதிமீறல்கள் கண்காணிக்கப்படுதா, இந்த கேள்விகளை நாம எல்லாரும் கேட்க வேண்டிய நேரத்துல இருக்கோம். ஒரு சந்தோஷமான பயணம் மனச நொறுக்கிற ஒரு இழப்பா மாறிடுச்சு. பாதுகாப்புங்கிற விஷயத்த நாம ஒருபோதும் அலட்சியமா எடுத்துக்கவே கூடாதுன்னு இந்த சம்பவம் நமக்கு ஒரு வலியோட நினைவூட்டுது. இந்த மாதிரி துயரங்கள் இனிமேலும் நடக்காம பாத்துக்கிறது நம்ம எல்லாரோட கடமை.